ஹாய் மக்களே, நீங்கள் வந்து யூடியூப்க்கு யூஸ் பண்ண மைக் வாங்க போகிறீங்களா? லோ பட்ஜெட்டு. நீங்கள் யூடியூப் வீடியோ மட்டும் இல்லாத மற்ற எல்லா வீடியோக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மைக் இல்லாததான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என் மைக் ஃபால்ட் ஆகிடுச்சு. என் மைக் இதான் நான் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ப்ரைஸு. அப்போ வாங்குறப்ப 300 நினைக்கிறேன் சம்திங். இந்த மைக்கு வெறும் 300 தான் இருக்கிறதுலே. பட்டன் மைக்லாம் இருக்கிறதுலே லோ பட்ஜெட். இந்தமாரி ஆகலாம் நம்மளே மாரி அவங்க மிடில் கிளாஸ்லாம் லோ பட்ஜெட் மைக்கு தான் வாங்க. அதிகபட்சம் 100 150 சொல்லிட்டு 200 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது வெறும் 300 தான். இந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா, இது நான் அப்போ வாங்கினது. இந்த மைக் K8 ஒயர்லெஸ் மைக்கு. இது வாங்கி கிட்டத்தட்ட பாக்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த மைக்கை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷத்துக்கு மேலே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நல்லா சவுண்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. கீழே ஊந்து மைக் ரெண்டாக போயிடுச்சு. கீழே ஊந்து மைக் ரெண்டாக போயிடுச்சு. அதனால தான் ஒர்க் ஆகாத போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு லோ பட்ஜெட்டு காஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த மைக்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா திரும்ப என்கிட்ட ஒரு 1000 2000 வாங்குறதுக்கு பைசா இல்லாதனால இதில் ஆல்ரெடி யூஸ் பண்ணது நல்லா இருந்ததுன்றதுனால இந்த மைக்கை திரும்ப நான் ஆர்டர் போட்டேன். சேம் நம்ம இதே மைக்கு தான் வாங்கியிருக்கோம். K8ன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒயர்லெஸ் மைக். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர் நினைக்கிறேன். இதோட இது ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே ஒரு மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. ஒயர்லெஸ் மைக் K8 K9 ரெண்டுமே ஒரே பிராண்ட் உள்ள கம்பெனி தான். என்ன பொறுத்தாலும் நல்லா தான் உழைக்கும்னு நினைக்கிறேன். இது அட்வான்ஸ் ஃபீச்சர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் டூயல் செட் மைக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 300 ருபீஸ்க்கு இவ்வளோ இது வரைக்கும் கொடுக்குறாங்களா? நம்ம இதே வர மாட்டேதே. வழக்கமாக கொடுக்குற மாதிரி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. லைடு கொடுத்துருக்காங்க. ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மைக் 1 அதனால் பார்ப்போம். அதனால் மைக் 2 ஆனால் பார்ப்போம். அதனால் இதெல்லாம் நமக்கு மெயின் இல்லை. இது நமக்கு மெயின் இல்லை. இதுதான் மெயின். இதை கீழே போட்டோன்னா ஒர்க் ஆகாது. இதில் தான் இருக்குது பாருங்கள் சென்சார். இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணால் லைட் எரியும். இதில் ப்ளஸ் ஐஃபோன் கனெக்ட் வேறு இருக்குது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம செட்டோட மைக் செட்டு. பாக்ஸு சேம் ஃபீச்சர்ஸ், சேம் ஓல்டு மைக்கோட செட்டு எல்லாமே இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரீசெண்டாக கேரளாவில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் ஆகுது. இதுமாரி இது பண்ணுறாங்க, இடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அப்படி சிரிச்ச மூஞ்சோட புன்னையோட அந்த மைக் வச்சு லாஸ்ட்டாக பேசின வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா மைக் அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஒரு மாதிரியே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இதுமாரி இருக்குது. நாய்ஸ் வேறு கவர் பண்ணுது. சுத்தமாக சரியில்லை. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இந்த K9 பிராண்டை யாரும் வாங்காதீங்க. K8 மாடலில் அதுவும் ஓல்டு மாடல் இருக்கும். அதுதான் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நாய்ஸ் எதுவுமே கவர் ஆகாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அந்த மைக் வச்சு. என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு மைக் வச்சு தான் எடுத்தேன். நல்லா சூப்பராக பர்ஃபெக்டபுளாக இருந்துச்சு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்.